சின்ன மருமகள இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போஸ் வீட்லேயும் போலீஸ்கிட்டே மாட்டிக்கிறாரு. இந்த மாதிரி இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 போதையில மூட்டையை வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஹவுஸ் உள்ளே வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அவுட் ஹவுஸில் இருக்க வேலைக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவான். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி எடுத்து வச்சுருக்காங்க. இது 2த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜங்களுக்கு காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வேலைக்காரனும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு, இந்த மாதிரி போஸ் ஐயா தான் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டை எடுத்து வந்து அவுட் ஹவுஸில் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி. உடனே இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜனுக்கு தெரிய வர, அது மட்டும் இல்லாமல் சன்னாசி வந்து பார்த்தீங்கன்னா ராஜாகிட்ட போய் கேட்குறாங்க, என்னன்னா அந்த போஸ் பையன் எப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க, நம்ம போஸ் அப்படி தான் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காரன் திருப்பி சொல்கிறான், இல்லை அந்த 3 மூட்டையை வந்து பார்த்தீங்கன்னா போஸ் தான் எடுத்துகிட்டு வந்து அங்கே நான் இருக்கிற ரூமில் வச்சாரு, என்னையும் வந்து பார்த்தீங்கன்னா உதவி கூப்பிட்டாரு, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 மூட்டை எடுத்துன்னு போய் அவுட் ஹவுஸில் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலைக்காரர் சொல்லிடுறாரு. கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆதாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃபாக வீடியோ எடுத்து வச்சுட்டாங்க. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வர உடனே ராஜாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சன்னாசி அந்த சாட்டையை வந்து எடுத்துகிட்டு வா சன்னாசி அப்படின்னு சொல்லுவார். உடனே ராஜாங்கமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாட்டையை எடுத்துகிட்டு வந்தோடனே சன்னாசி வந்து கையில் கொடுக்குறாரு. இது கொடுத்தனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்தனே சேது வந்து தடுக்கிறாரு, அடிக்காதீங்கப்பா அப்படின்ட்டு. உடனே வந்து ராஜாங்கம் வந்து நீயே இதான் தடுக்கிற அப்படின்னு கேட்குறாரு. உடனே வந்து ராஜாங்கம் வந்து இவரை போஸை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அடிக்க ஆரம்பிச்சு செம்மையாக அடிச்சிட்ட பிறகு போஸ் வந்து ஒரு கட்டத்தில் அழுத்து உட்காந்துட்டாரு. ராஜாங்கம் வந்து ஃபைனலாக வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த போஸ் பையன் வீட்டில் இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட வந்து இந்த வீட்டுக்கு தேவையே கிடையாது, இப்படிப்பட்ட வேலையை பண்ணி வச்சிருக்கான், எப்படிப்பட்ட வீடு இது, இப்படிப்பட்ட வீட்டில் இவன் இப்படிலாம் பண்ணணுமா அப்படிங்கிற கோமா ராஜா நீங்கள் பேசிட்டு போஸ் வந்து இந்த வீட்டை விட்டு துரத்தி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த சரி ஈஸ்வரி வந்து அழுகுறாங்க, எங்க சொல்லுங்கள் அவர்கிட்ட சன்னாசி காலில் விழுறாங்க, எங்க சொல்லுங்கள் அவன் பையன் தெரியாமல் பண்ணியிருப்பான், அவனை மன்னிச்சிட சொல்லுங்கள் மாமா ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி காலில் வந்துட்டு ஈஸ்வரி விழுந்துட்டு இருக்காங்க. உடனே இந்த விஷயத்தை பார்த்த உடனே சன்னாசி கோவம் வந்தது, உன் பையனோட சேர்ந்து நீ தான் வீட்டை விட்டு வெளியே போகிற அப்படிங்கிற மாதிரி சன்னாசி வந்து ஈஸ்வரியை பார்த்து சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி ஒன்றும் என்ன பண்ணுறதே தெரில. சாவித்திரி வந்து ஈஸ்வரி பக்கத்தில் நிற்கிறாங்க, என்னக்கா இது இப்படி ஆயிடுச்சு, இந்த போஸ் என்னக்கா அப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் தமிழ் செல்வி வந்து பார்த்து வந்து இதெல்லாம் ரசிச்சுட்டு இருக்காங்க. உனக்கு இதெல்லாம் வேணும்டா, இந்த பணத்தோட இந்த வீட்டோட பணத்தை மேலே தான் நீ ஆசைப்பட்ட, அதுக்கு தானே ஒரு தண்டனை, இதெல்லாம் சொல்லி தமிழ் செல்வி ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம். ஆனால் இந்த சேது வந்து பாவம் பார்த்துட்டு இருக்காரு, இவன் பண்ண வேலை ஏன் அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான், அப்பா வந்து என் இடத்துல இவனை வச்சு பார்த்துக்கிட்டாங்களே, ஆனால் இவன் இப்படி பண்ணிட்டு சொல்லி சேது ஒரு சைடு வந்து தனியாக நின்று யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த வேலைலாம் முடிஞ்ச பிறகு போலீஸ்கார்ட்ட சொல்லிடுறாரு ராஜலிங்கம், இந்த மாதிரி இவனை வந்து அரெஸ்ட் பண்ணி இட்டுன்னு போங்க, இவனை வெளியில் விட்டுறாங்க, இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவன் இந்த வீட்டு வாசப்படியே மெரிக்க கூடாது சொல்லி ராஜலிங்கம் வந்து சொல்லிடுறாரு. உடனே சன்னாசி வந்து போஸ் அமுச்சு வச்சுறாங்க போலீஸ்காரங்க கூட. இந்த பக்கம் ஈஸ்வரிக்கு தாமரைக்கு சாவித்திரி என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த போஸ் வேறு ஜெயிலுக்கு போயிட்டானே, இது மாதிரி வந்து தமிழ் செல்வி வந்து வீட்டுக்குள்ளே வராமல் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லை இந்த வீட்டு வந்து எப்படி நம்ம கையில் கொண்டு வரது அப்படின்னு ஈஸ்வரிக்கு வந்து ஒரு பதட்டத்தில் ஒரு பயமாகவே இருக்குங்க. அதை பற்றி யோசிச்சுட்டு பேசிட்டு இருக்கும்போது இந்த சைடு தமிழ் செல்வி வராங்க. தமிழ் செல்வி வந்துட்ட பிறகு தமிழ் செல்வி ஈஸ்வரிகிட்ட சொல்கிறாங்க, என் மாமா கிட்டே வந்து என் வீட்டுக்காரே பிரிக்க பார்க்குறீங்களா, அவர் இடத்துல பிரித்து அவர் இடத்துல போஸ் உங்கள் பையனை வந்து வைக்கலாம் பார்த்தீங்கன்னா போஸை வச்சு அவனுக்கு வச்சு பார்த்தீங்களா, அப்போ கூடிய சீக்கிரத்தில் வந்து என் மாமாக்கும் என் புருஷன் சேர்த்து வந்து பேச வைப்பேன், இதை நீங்கள் கண்ணால் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரியை பார்த்து தமிழ் செல்வி வந்து ஒரு சவாலாக பேசிட்டு போகிறாங்க. உடனே இதை பார்த்த உடனே ஈஸ்வரிக்கும் சாவித்திரிக்கும் பயத்தில் வந்து ஒரு மாதிரி நின்றுக்கிறாங்க, இல்லாட்டி இவன் எப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரியும் சாவித்திரி பேசிக்கிறாங்க. இவன் அப்போ என்ன பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இவரால் எப்படி இதெல்லாம் முடிஞ்சது, ஒரு போதை இலையை வந்து வீட்டுக்குள்ள எடுத்துகிட்டு வச்சு இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி போஸை மாட்டி விட்டு இந்த அளவுக்கு மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு எப்படி யோசிக்க வந்துச்சு, இவளுக்கு யார் அந்த அளவுக்கு உதவி பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரியும் சாவித்திரி பேசிக்கிறாங்க. அந்த டைம் தான் வந்து தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஃபோன் எடுத்துகிட்டு போய் பேசுகிறாங்க. அப்பா ரொம்ப நன்றியப்பா, நீ நினச்ச மாதிரி வந்து நம்ம நினச்ச மாதிரி நடந்துச்சு, நம்ம நினச்ச மாதிரி அந்த போஸ் போய் வந்து ஜெயிலுக்கு உள்ளே போயிட்டான், அவன் இதெல்லாம் வேணும்ப்பா, அவன் இந்த வீட்டில் இருந்ததால இந்த வீட்டை வந்து 2 ஆகிட்டு இருப்பான் இவங்க, நம்ம நினச்ச மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டோம்பா. அதுக்கப்புறம் தமிழ் வந்து செல்லப்பா கிட்ட சொல்கிறாங்க அவங்க அப்பா கிட்ட, இந்த மாதிரி வந்து அந்த 8 போலீஸ் அந்த மகாலிங்கம் அவருக்கும் வந்து நன்றி சொல்லிவிடுங்கப்பா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்தால் தான் இன்றைக்கி இந்த வீடு வந்து ஓரளவுக்கு அமைதியாக ஆக போகுது, இந்த போஸ் போயிட்ட பிறகு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கார சேர்த்து வந்து எப்படியாவது அவங்க அப்பா கிட்ட பேச வச்சுருவேன், அவர் தினம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாருப்பா, இந்த மாதிரி அவங்க அப்பா கிட்ட பேசாமல் அவங்க அப்பா பேச மாட்டார் அப்படிங்கிற மாதிரி. இந்த நிலைமை வந்து சேது எப்படியோ பேச வச்சோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி செல்லப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் செல்லப்பா வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாதா, நம்ம கண்டிப்பாக வந்து அதை பண்ண தான் போகிறோம், சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அவங்க அப்பா செல்லப்பாவோட காலை வந்து கட் பண்ணிடுறாங்க. அந்த பக்கம் செல்லப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இந்த போஸ் களவாணி பையன் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, இதுக்கு மேலே வந்து நம்ம பொண்ணுக்கு வந்து அந்த வீட்டு ஒரு நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தமிழ் செல்வி வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுகிறதா வந்து ஓரமாக நின்று ஈஸ்வரியும் சாவித்திரியும் வந்து ஒட்டு கேட்டுறாங்க. ஓஹோ இதான் விஷயமா, இந்த செல்லப்பாவும் இந்த மகாலிங்கம் சேர்ந்தா இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சாவித்திரியை சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த பொண்ணு வந்து தமிழ் செல்வி தனியாக பண்ண மாட்டாள், அவங்க அப்பாவோட சேர்ந்து இந்த வேலையை பண்ணியிருக்காளா,
ஒரு சைடு இவரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்து ரொம்ப கோவத்தில் பேசியிருக்காங்க. என் பையனையும் இவன் போலீஸில் பிடிச்சி குத்துறால, இது மாதிரி இவனுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கோவமாக வந்துடும் சாவித்திட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ விஷயம் நடந்தது சேது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்ன மாமா இந்த போஸ் இப்போ எப்படி பண்ணிட்டான், அன்றைக்கி கூட இவனை பார்த்துட்டு பேசினா மாமா, இந்த மாதிரி ஒழுங்காக இருந்து விடா, எல்லா இடத்துலமா இருக்குது அதில் எல்லா விஷயத்துலையும் வியாபாரமாக இருந்துக்கோ. என் இடத்துல வந்து அப்பா ஒன்று வச்சு பார்க்குறாரு, அப்பாவுக்கு உறுதுனே நீ தான் இருக்கணும் அந்த இடத்துல, இது எலெக்ஷன் டைம் வர நீ பொறுப்பாக இருந்தவர அப்படி சொன்ன மாமா அன்றைக்கி. ஆனால் இதெல்லாம் காதில் வாங்காமல் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பையன் எப்படி பண்ணிட்டேனே மாமா அப்படிங்கிற மாதிரி சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கருப்பிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு பதில் கருப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன சேர்த்து பண்ண முடியும், அவனோட புத்தியை வந்து பணத்தை ஆசை பிடிச்சது, அதனால தான் வந்து அவன் அப்படி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி கருப்பு வந்து சொல்லியிருக்காரு. நீ ஒன்றும் கவலைப்படாத சேது, இது மாதிரி நீ தான் உங்கள் அப்பாவுக்கு, அவன் வந்து பார்த்தா அவன் புத்தி அப்படி இப்போ தான் அவன் அப்படியே போயிட்டான், நீ உங்கள் அப்பா வந்து பிடிச்சது அவங்க அப்பா வந்துட்டு பேச தான் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி கருப்பு வந்து இந்த டைமில் வந்து சேது வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ராஜாங்கமும் சன்னாசியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சன்னாசி இந்த போஸ் இப்போ இப்படி பண்ணிட்டான், இந்த இடத்துல வந்து சேது இடத்துல தான் அவனை வச்சு பார்த்து ஒரு நம்பிக்கையாக பார்த்துருந்தேன், ஆனால் இவன் போய் இப்படி பண்ணிடானே சன்னாசி, எனக்கு வந்து மனசு தாங்கலை சன்னாசி அப்படிங்கிற மாதிரி ராஜாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா சன்னாசியை உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அந்த டைமில் வந்து சன்னாசி வந்து கால் வருது அமைச்சர்கிட்டேருந்து. அமைச்சர் சொல்லுங்கள் அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கால் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. இந்த மாதிரி ராஜாங்கத்திட்ட கால் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சன்னாசி வந்து ராஜாங்கத்திட்ட கால் கொடுக்குறாரு. உடனே ராஜாங்கம் வந்து அமைச்சர்கிட்ட பேசுகிறாரு. சொல்லுங்கள் அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி. என்ன ராஜாங்கம் வீட்டில் ஏதோ ஊரில் ஏதோ பிரச்சனையாமே, இந்த மாதிரி போதை கடத்துற விஷயமா அவங்க வீட்டில் யாரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கம் அது ஆமாம் அமைச்சரே, இந்த மாதிரி வந்து பையன் ஒருத்தர் மணினா தெரியாமல் அப்படின்னு சொல்கிறாரு. அது அமைச்சர் வந்து பார்த்துக்கோ ராஜாங்கம், இது வந்து எலெக்ஷன் டைமு, இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பேர் வாங்கணும் அப்படின்னா நம்ம கட்சிக்கு வந்து யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ ராஜாங்கம் என்னான்னு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அமைச்சர் ராஜாங்க சொல்கிற. உடனே ராஜாங்க வந்து சரிங்க அமைச்சர் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ராஜாங்கம் வச்சுறாரு. அதுக்கப்புறம் சன்னாசிகிட்ட வந்து கேட்குற ராஜாங்கம், ஏன் சன்னாசி இது இப்போ நடந்தது வந்து வெளியில் எதனா நம்ம கட்சிக்கு எதனா கெட்ட பேர் வருமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சன்னாசி வந்துட்டு ஆமாண்ணே கண்டிப்பாக வரும், நம்ம பண்ணுறோமோ இல்லையோ எதிர்கட்சியில் வந்து நீதிமன்றம் வந்து இது நான் 2ஆக கலப்பி விட்ருவான், இப்போ நாளான்னைக்கு வேறு வந்து எலெக்ஷன் ஓட்டு வந்து பண்ண போகிறாங்க, இப்போ இந்த டைமில் இப்படி ஆனது வந்து நம்ம கட்சிக்கு வந்து மிகப்பெரிய கெட்ட பேர் எதனா வர வச்சுருக்கோம். இப்போ எல்லாருக்கும் ஊரில் எல்லாருக்குமே ராஜாங்க வீட்டில் வந்து போதை கடத்து விஷயமா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போஸ் அப்படி தான் சொல்லுவாங்கண்ணா, இப்போ என்ன பண்ணுறது தெரியலண்ணா அப்படிங்கிற மாதிரி ராஜாங்கமும் சன்னாசி பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் வந்து ஈஸ்வரி வந்து வேறு லெவல் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க வந்து அந்த தமிழ் தானே என் பையனை போலீஸ் தானா, இப்போ அந்த தமிழை வச்சே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவளை வீட்டை விட்டு வெளியே தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து எதிர்கட்சியில் ஒரு சில ஆளை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துட்டு வெளியில் ஊருக்குள்ளே சொல்கிறாங்க. இந்த மாதிரி செல்லப்பா தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மகாலிங்கம் ஏட்டு போலீஸை வச்சு இந்த போதை கட்டுறது விஷயமா அந்த போதை மூட்டையை வந்து ராஜாங்க வீட்டில் வச்சு இந்த மாதிரி போச பயிரை வந்து கைது செய்ய வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஈஸ்வரி வந்து இந்த ஊரில் ஒரு சிலர்கிட்ட. உடனே ஊரில் இருக்கவங்களாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்கட்சிக்கிட்ட. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்காங்க செல்லப்பா தான் வந்துட்டு இந்த வேலை பண்ண வச்சுக்கிறாரு ராஜாங்கத்துக்கு. இதை வந்து செல்லப்பாக்கு எதிராக வந்து ஈஸ்வரி திருப்பி விட்டாங்க. உடனே இந்த விஷயம் பார்த்தினா ஊருக்குள்ளே எல்லாருக்குமே தெரிய வருது. ஊருக்குள்ளே எல்லாருக்குமே தெரிஞ்சு வந்து ராஜாங்கத்துக்கு சொந்தமான எல்லா கட்சி காலங்களாம் வந்துட்டு செல்லப்பா வீட்டுக்கு முன்னாடி போய் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி செல்லப்பா வெளியில் வாயா, ஏன் அப்படி பண்ண, நீ எதுக்கே ராஜாங்க வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போதை கடத்த விஷயமா அந்த போஸ் பையனை கைது செய்ய வச்சேன், அவர் வந்து அன்றைக்கி ஓட்டில் அடிச்சு நொறுக்கிறதுனால இப்போ நீ வந்து அவருக்கு பழி வாங்குறியா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி ஊருக்காரங்க வந்து இப்போ செல்லப்பா வீட்டுக்கு முன்னாடி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இதெல்லாம் பார்த்துருந்த செல்லப்பா வந்து வெளியே நின்று நிற்கிறாரு, என்ன சொல்கிறது தெரியாமல். உடனே வந்து தமிழ் சொல்லி அவங்க அம்மா வந்து தமிழுக்கு ஃபோன் பண்ணி, தமிழை இந்த மாதிரி ஊருக்காரங்களாம் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க, தமிழ் நம்ம தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த போதையில் கடத்த விஷயமா அந்த மூட்டையை வச்சு அந்த போஸ் பையில கைது செய்ய வச்சோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஊருக்காரெல்லாம் வந்து நம்ம வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க தமிழ் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ் அம்மா ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயம் வந்து பெரிய லெவலில் வந்து ஊருக்குள்ளே பேச வருது. இந்த மாதிரி செல்லப்பா தான் வந்துட்டு ராஜாங்கத்தை பழிவாங்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணிட்டான், இது வந்துட்டு செல்லப்பா சும்மா விடக்கூட சொல்லிட்டு ராஜாங்க கட்சி ஆளுங்களாம் வந்து செல்லப்பா வீட்டு முன்னாடி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தோன்னே தமிழுக்கு வந்து ஒரே அழுவாக வந்தது. என்னது நம்ம தெரியாமல் பண்ண விஷயம் வந்து நம்ம வீட்டுக்கும் வந்து இப்போ வினையாக வந்துச்சு, இது யார் பண்ண விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தமிழுக்கு வந்து அழுதுகிட்டே பேசுகிறாங்க. தமிழ் அங்கே ஃபோன் பேசுகிறவங்க இந்த சைடில் வந்து ஈஸ்வரி மேலே நின்றுருக்காங்க. ஈஸ்வரி மேலே நின்றுட்டு இது ஒன்று வேணும்ட்டு என் பையனே வந்து ஜெயிலுக்கு போக வச்சுல, இப்போ இதுக்கு மாதிரி நீ என்னென்ன ஆக போகிற அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி வந்து மனசுலேயே பேசிட்டு தமிழை பார்த்து முறைச்சிட்டே நிற்கிறாங்க. இப்போ தமிழுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அது மட்டும் தான் ஊரில் வந்து ஒரு சிலர் வந்து கருப்புக்கிட்டே சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி தமிழோட அப்பா செல்லப்பா தான் வந்து இந்த வேலையை பண்ணாராம்பா அப்படிங்கிற மாதிரி. உடனே கருப்பு வந்து செய்தியில் சொல்கிறாரு, இந்த மாதிரி தமிழ் செல்வி அப்பா செல்லப்பா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போஸுக்கு வந்து ஆசை காட்டி மகாலிங்கம் மூலயமா வந்து இந்த வேலையை பண்ணியிருக்காராம்பா அப்படிங்கிற மாதிரி கருப்பு வந்து செய்தியில் சொல்கிறாரு. உடனே சேது வந்து இது கோவப்படுறாரு.
எதுக்கு அவர் இப்படிலாம் பண்ணணும், நம்ம வீட்டுக்கு ஏன் அப்படி பண்ணுறாங்க, இது வேறு எலெக்ஷன் டைம் வேறு, இந்த டைமில் இப்படி ஒரு பேரை வாங்கினா யாரும் நம்ம கட்சிக்கு வந்து பிறகு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற சேர்த்து ஒரு சைடு கோவப்படுறாரு. உடனே இந்த விஷயம் வந்து பார்த்தா கட்சி மூலமாக வந்து பார்த்தா சன்னாசிக்கு தெரிய வருது. உடனே சன்னாசி வந்து பார்த்தா இவர்கிட்ட ராஜாங்க பேசுகிறாரு. இந்த மாதிரி வந்து பார்த்தா தமிழ் சொல்லி அவங்க அப்பா செல்லப்பா தான் இந்த வேலையை பண்ணாராமா, மகாலிங்கம் ஏட்டு வச்சுன்னு இந்த மாதிரி போதல்கிட்ட விஷயமா ஆசை காப்பிச்சு போஸை வந்து பார்த்தா ஜெயிலுக்கு அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சன்னாசி வந்து பார்த்தா ராஜாங்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உடனே ராஜாங்க வந்து பார்த்தா கோவப்பட்டு அந்த செல்லப்பாவுக்கு வேறு இல்லையா, நம்ம தான் அவன் வந்து ஒதுக்கி வச்சிட்டோமே, இப்போ எதுக்கு வந்து பார்த்தா செல்லப்பாவில் பண்ணணும் அப்படிங்கிறது ராஜாங்க கோவப்பட்டு பேசிட்டு இருக்காரு. இது இதெல்லாம் ஒரு முடிவு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து பார்த்தா கோவமாக பேசுகிறாரு. இப்போ வந்துட்டு ராஜாங்க கோவப்பட்டு வந்து பார்த்தா தமிழ் வீட்டை விட்டு அனுப்புவாரா, இல்லை ராஜாங்க வேறு எதனா பண்ணுவாரா அப்படிங்கிறது பொறுத்து இருந்தால் பார்க்கணும்.